இன்னைக்கு எங்க ஊர் மாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழால கொடியேற்ற நாள். கொடியேற்றினதுல இருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் கோயில் ஃபுல்லா இந்த மாதிரி வாழைப்பழம், பலாப்பழம் மற்றும் சில பழங்களை வச்சு இந்த மாதிரி அலங்காரமா கோயில் ஃபுல்லா பந்தல் மாதிரி அமைச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி பந்தல் அமைச்சிருக்காங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாம் நோய் நொடி எதுவும் இல்லாம நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலா வேண்டி ஒரு நம்பிக்கையா அதை வச்சிருக்காங்க. திருவிழா ஆரம்பிச்ச 21 நாளும் கோவில்ல சாமி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பூக்களால பந்தல் மாதிரி அமைச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். திருவிழாவோட 21 நாளும் லேடிஸ் குடத்துல மஞ்சள் வேப்பலை போட்டு நைட்டும் பகலமா போய் கோயிலோட கொடிமரத்துல தண்ணி ஊற்றுவாங்க. மாரியாத்தாவோட மனசை குளிர்விக்கவும் மழை வேண்டியும் இதை பண்றாங்க. கோவில் உள்ள உருண்டு கொடுத்தும் நிறைய பேர் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. கோவில் வெளியில இந்த மாதிரி காரு, பங்களா, ஃபேமிலியா இருக்கிற மாதிரி மற்றும் கண்ணு, காலு, கை இந்த மாதிரி உடல் உறுப்புகள் இருக்கிற பொம்மைகள்லாம் வாங்கி சாமி கிட்ட வச்சு வேண்டிப்பாங்க.